வணக்கம். மன்னார் மறைமாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெபனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். திருத்தந்தையின் உடல்நிலையில் படிப்படியான முன்னேற்றங்கள். மன்னார் மறைமாவட்டத்தில் திருத்தைலம் மந்திரிக்கும் திருப்பலி. பரப்பு கடந்தான் கத்தராலய திருவிழா. உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தால் நடாத்தப்பட்ட மன்னார் மறைமாவட்ட இளையோர்களுக்கான தவக்கால தியானம். நானாட்டான் பங்கு சமூகத்தினால் நடாத்தப்பட்ட திருப்பாடுகளின் திருப்பயணிகள் தவக்கால ஆற்றுகை. ஏனைய மறைமாவட்ட செய்திகள். யாழ் திருமறை கலாமன்றத்தின் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் துணிப்பொருளில் நடைபெற்ற திருகோணமலை மறைமாவட்ட இறை மக்களுக்கான திருச்சிலுவை பாதை. திருத்தந்தையின் உடல்நிலையில் படிப்படியான முன்னேற்றங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையில் தொடர் முன்னேற்றம் இருப்பதாகவும் சுவாசம், இயக்கம் மற்றும் குரல் தொடர்பான நலம் அடைதலில் படிப்படியான முன்னேற்றங்கள் இருப்பதாகவும் திருப்பிடக தகவல் தொடர்பு துறை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருப்பிடக தகவல் தொடர்பு துறையானது அண்மையில் எடுக்கப்பட்ட இரத்த பரிசோதனை தர மதிப்பீடுகள் திருத்தந்தையின் உடல்நிலையில் படிப்படியான முன்னேற்றங்கள் இருப்பதை எடுத்துரைக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளது. மன்னார் மறைமாவட்டத்தில் திருத்தைலம் மந்திரிக்கும் திருப்பலி. மன்னார் மறைமாவட்டத்தில் திருத்தைலம் மந்திரிக்கும் திருப்பலி 14/4/2025 திங்கட்கிழமை மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் மாலை 5 மணிக்கு மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரருட்கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களும் இணைந்து இப்புனித திருத்தைலம் மந்திரிக்கும் திருப்பலி நடைபெற்றது. இத்திருப்பலியில் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் இறை மக்கள் இப்புனித நிகழ்வில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பரப்பு கடந்தான் கத்தராலய திருவிழா திருப்பலி. பரப்பு கடந்தான் கத்தராலய திருவிழாவானது 11/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு திருச்சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து 7:30 மணிக்கு திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. குறித்த திருவிழா திருப்பலியில் மன்னார் மறைமாவட்ட முன்னைய நாள் ஆயர் பேரருட்கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை கலந்து கொண்டதுடன் மறைமாவட்ட குருக்கள், இருபால் துறவிகள், ஏராளமான இறை மக்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தால் நடத்தப்பட்ட மன்னார் மறைமாவட்ட இளையோர்களுக்கான தவக்கால தியானம். மன்னார் மறைமாவட்ட இளையோர்களுக்கான தவக்கால தியானம் உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தால் கடந்த 12/4/2025 சனிக்கிழமை அன்று காலை 9:30 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை பெரியகட்டு புனித அந்தோணியார் திருத்தலத்தில் மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்பணி விக்டர் சோசை அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது. குறித்த தவக்கால தியானத்தின் போது மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்பணி விக்டர் சோசை அடிகளார், பெரியகட்டு புனித அந்தோணியார் திருத்தல பங்கு தந்தை அருட்பணி எமில் எழில்ராஜ் அடிகளார் இணைந்து திருப்பலியும் நற்கருணை வழிபாடும் நடைபெற்றது. குறித்த தவக்கால தியானத்தில் 100ற்கும் அதிகமான இளையோர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நானாட்டான் பங்கு சமூகத்தினால் வழங்கப்பட்ட திருப்பாடுகளின் திருப்பயணிகள் தவக்கால ஆற்றுகை. நானாட்டான் பங்கு சமூகத்தினால் வழங்கிய திருப்பாடுகளின் திருப்பயணிகள் தவக்கால ஆற்றுகை கடந்த 13/4/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நானாட்டான் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் ஒன்றில் சிறப்பாக இடம்பெற்றது. 1990ஆம் ஆண்டு அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஸ்டானி ஆண்டனி அடிகளாரின் காலத்தில் முதலிலும் 2017ஆம் ஆண்டு பங்கு தந்தை அருட்பணி அருள்ராஜ் குருஸ் அடிகளாரின் காலத்தில் 2வது முறையாகவும் இந்த ஆண்டு 3வது முறையாக பங்கு தந்தை அருட்பணி அலெக்சாண்டர் சில்வா பெனோ அடிகளாரின் தலைமையில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. குறித்த தவக்கால ஆற்றுகையில்
முதன்மை அதிதியாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகையும், கௌரவ அதிதியாக முன்னைய நாள் ஆயர் பேரருட்கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையும், குறுமுதல்வர் அருட்பணி கிறிஸ்து நேசரட்னம் அடிகளாரும், குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் 1000க்கும் அதிகமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. யாழ் திருமறை கலாமன்றத்தின் வெள்ளியில் ஞாயிறு தவக்கால ஆற்றுகை. யாழ் திருமறை கலாமன்றத்தின் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை கடந்த 10/4/2025 வியாழக்கிழமை மாலை 6:45 மணியளவில் யாழ் திருமறை கலாமன்ற அரங்கில் முதல் நாளாக நடைபெற்றது. தொடர்ந்து 11, 12, 13 ஆகிய தினங்களில் அதே ஆற்றுகை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 7 ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வருடம் வெள்ளியில் ஞாயிறு தவக்கால ஆற்றுகை மன்ற பிரதிநிதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் நெறியாள்கையில் தற்போது மீண்டும் மேடையேற்றப்பட்டுள்ளது. குறித்த ஆற்றுகையில் 200க்கும் அதிகமான கலைஞர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் துணிப்பொருளில் நடைபெற்ற திருகோணமலை மறைமாவட்ட இறை மக்களுக்கான திருச்சிலுவை பாதை. திருகோணமலை மறைமாவட்ட இறை மக்கள் இணைந்து மறைமாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் துணிப்பொருளில் நடைபெற்ற திருச்சிலுவை பாதையானது கடந்த 5/4/2025 சனிக்கிழமை நாச்சிக்குடா சிலுவை மலையில் இடம்பெற்றது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் துணிப்பொருளில் நடைபெற்ற இத்திருப்பயணத்தில் திருச்சிலுவை பாதையும் தொடர்ந்து திருப்பலி திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. இத்திருப்பலியில் மறைமாவட்ட குருக்கள், துறவிகள் மற்றும் 2000க்கும் அதிகமான இறை மக்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.